அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதத்தில் இந்த நவ கிரகங்களின் ஆளுமை தன்மையால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே தன்னம்பிக்கைவாளிகள். யாரை பற்றியும் கவலை இல்லை, நான் உழைக்கிறேன், நான் கண்டிப்பாக சாதித்து நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வந்து இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், திரும்பி பார்த்தீங்கன்னா யாருமே அதுக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்குது, தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணமாக இருக்குது. சின்ன வயதிலிருந்து எல்லா போராட்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. போராட்டங்கிறது நான் சண்டைக்கு போகிறது கிடையாதுங்க, கஷ்டங்கள். இன்றைக்கி கூட பிறந்தவங்களிருந்து அக்கம் பக்கம் இருந்தவங்க வரைக்கும், நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறோன்னா அங்கே சுற்றி இருக்கிறங்கிற வரைக்கும் இவங்க கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் இப்படி வந்துட்டோங்கிறதுல இல்லைங்க. உங்களுடைய வேலை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சில உதவிகள் செய்து சப்போர்ட் செய்து நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஆனால் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாதித்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் வந்திருந்தாலும் இந்த ஒரு 7-8 வருஷ காலமாக கஷ்டங்கள் பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்த இடத்துல நிற்க முடியாமல் நான் பதறி அடிச்சிட்டேங்க, தத்தளிச்சிட்டேன். கடனே வாங்க மாட்டேங்க, இன்றைக்கி கடன் வாங்கிட்டேன். ஏன்னா 7.5 சனி ஒரு பிடி. இப்படி கடந்த காலத்தில் சில சிரமமான காலகட்டங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் அதிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு நல்ல லெவலுக்கு நீங்கள் ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான கட்டத்தில் வந்து சேர்ந்துட்டிங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னால் என்ன நம்ம ஒரு பலன்களை அனுபவிச்சுங்கிறத விட இனிமேல் அனுபவிக்க போகிறோம், அதுதான முக்கியம். இனிமேல் சமாளிச்சுக்கலாம், ஜெயிச்சிடலாம், சக்ஸஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமா. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இந்த ஜூன் மாதம் எடுத்துகிட்டு போனால், 2ஆம் இடத்துல ராகு, பயப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை, தனஸ்தானத்தில் ராகு. ராகு யார்? ஆசைகளை தூண்டிவிடக்கூடியது, பணத்தை தேடக்கூடியது, வார்த்தைகளை பேச்சு கம்பீரமாக பேச்சு நச்சுன்னு பேசி உருவாக்கக்கூடியது. அந்த இடம் தான் தனஸ்தானம். ஒரு பணத்தை, பொருளாதாரத்தை, நம்மளுடைய பேச்சை, நம்மளுடைய அதாவது வார்த்தையிலிருந்து நம்மளுடைய குடுக்கல் வாங்கல் வரைக்குமே எல்லாமே நிர்ணயம் பண்ணக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல ராகு. ஆனால் குரு பார்வை. அப்போது திடீர் நன்மைகள், நம்மளுடைய தேவைகளை தேடி போய் நம்மளுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே கண்டிப்பாக அமையும். 3ஆம் இடத்துல சனி, சிறப்பு, அற்புதம். ஜூன் மாதத்தில் நீங்கள் புதிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியத்தோடு செயல்படலாம், குழப்பமே இல்லைங்க, மாற்றம் இல்லை. புதிய முயற்சி எடுக்கணுமா, தாராளமாக எடுங்க. ஏற்கனவே எல்லாம் எடுத்து எல்லாமே போச்சே, அதை பற்றி விட்டுருங்க. அது நடந்தது, முடிந்தது. இனிமேல் எடுக்கக்கூடியது வெற்றி நிச்சயமாக உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன். உங்களுக்கு சுக்கிரன் யார்? அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் அதே மாதிரி பாக்யாதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன். அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார், தப்பு கிடையாது, நல்லதான். அப்போது வீட்டு வேலை தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். ஏற்கனவே சில வேலை கொஞ்சம் பாதியில் நின்று போச்சு, செய்யலாம்னு ஆரம்பித்தேன், கடைசியில் பார்த்தா வர வேண்டிய பணம் வரல, ஒரு லோன் போட்டால் வரல, ஏற்கனவே ஒரு இடம் இருக்குது விற்கலாம் முயற்சி எடுத்த முடியல, அந்த மாதிரி இதுக்கு முன்னால் முடியல, இப்போ முடியும். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ முயற்சி எடுக்கலாம். எடுக்கும்போது அதைய சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. வீடு கட்டுறது நிச்சயமாக லக்ஸரியாக கட்டி முடிப்பீங்க இந்த நேரத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா, சரிங்களா? வண்டி வாகனம் ஆடம்பரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். மோட்டார் சம்மந்தப்பட்டது
ஒரு டீலர் நடத்துகிறவங்க, ஒரு மெஷினரி ஐட்டம் நடத்துகிறவங்க, ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லை அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடங்கிறது அயல்நாடு பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக நடக்கும். முயற்சிகள் பலனை கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லைனா அந்த மாதிரி எண்ணங்களே இல்லைனாலும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டா சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் பாவகத்தில் புதன் சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் பூர்வ புண்ணிய அமைப்பு, குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் இதெல்லாமே வரும். போயிட்டு வாங்க, நல்லது. குழந்தைங்களுக்கு தேவையான கல்வியை நீங்கள் பலப்படுத்துறது, அதனால் அவங்க படிப்பை பலமாக்குறது, இந்த மாதிரி ஒரு அடித்தள ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. மாற்றம் இல்லை, செய்யுங்க. அப்புறம் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு சில பேர் பார்த்தோம்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் சரியாயிரும் இந்த ஜூன் மாதத்தில். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மருத்துவரை ஏற்கனவே பார்த்தது விட்டுருங்க, இப்போ போய் பார்க்கலாம், பார்த்தா சரியாயிரும். இல்லை ஒரு கோயிலுக்கு போய் வேண்டுதலை வச்சுக்கலாம், சாமி கும்பிடலாம், ஒரு புதிய மருத்துவரை தேடலாம். இப்படிலாம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகளை தீர்வாகும். வாரிசுகள் குழந்தைகள் கொஞ்சம் ஆளாகிட்டாங்க. இப்போ பார்த்தா நாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் எடக்கு முடக்காக இருக்கிறாங்க. சரியாக நம்ம பேச்சு கேட்பாங்களா? இந்த நேரத்தில் தான் கேட்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் அன்பாக அவங்கக்கிட்ட போய் பேசணும். நாம் சொன்ன மாதிரி பண்ணால் பரவாயில்லன்னு பார்க்குறோம், எங்கே கேட்க மாட்டேங்கிறாங்களே, வேலைக்கு போச்சோன்னா போக மாட்டேங்கிறாங்களே, நம்ம பிடிச்ச படிப்பு படிக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால் சண்டைக்கு போகக்கூடாது, பொறுமையாக பேசணும். எதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணினேன் கேட்கலையே, அதில் விட்டுருக்கேன், இந்த நேரத்தில் பேசுங்க, சரியாக இருக்கும். திருமணம் பண்ணி வைக்கணும், பொண்ணை தேடிட்டு இருக்கிறேன், இல்லை மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறேன், என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை கிடைச்சது பார்த்தா 2-3 முறை எல்லாம் சரியாக இல்லாமல் போயிடுச்சு, இப்போ ஏதாவது செய்யலாமா அப்படின்னா இந்த நேரத்தில் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா, ஏன்னா 5ஆம் இடத்துல புதனோடு இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு தேவையான வாரிசுகளுக்கு தேவையான சில வாய்ப்புகள் ஏற்படுத்தினா சக்ஸஸாக இருக்கும். புதன் 6ஆம் தேதியை பார்த்துட்டோம்னா, அதாவது 6ஆம் இடத்துக்கு உன்னுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி வர 5ஆம் இடத்துலேருந்து. 6ஆம் இடம் ஆட்சி பலம். புதன் மறைந்தாலும் நிறைந்த தனம்தான். கடன் பிரச்சனை இருக்குது, கட்டிடலாம். அதனால் ஒரு லோன் போடலாமா, கம்மியில் வட்டிக்கு கேட்கலாமா, இதுக்கு முன்னால் கிடைக்கலைங்கிறதெல்லாம் கதையே கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இக்கட்டு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 6ல் தானே குரு ஏற்கனவே இருக்குது. அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக, அதாவது 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தனத்தை வாய்ப்புகள், 6ஆம் இடத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் நொடி, அதே மாதிரி வம்பு வழக்கு, சில பகையாளிகள்கிட்ட சில பிரச்சனைகள், அது இல்லாமல் சரி வரும். அப்போ பகையாளிகள் பிரச்சனைகள்ங்கிறது என்ன? பஞ்சாயத்து வைக்கிறது, பஞ்சாயத்தில் கொஞ்சம் போட்டியாக பொறாமையாக இருக்கிறது, ஒரு இடத்துல போய் நாம் ஒரு இடத்துக்காக வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறது, நம்ம பணம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாம் மல்லை கட்டி இன்றைக்கி ஒரு கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் போய் வாய்தா மேலே போயிட்டுருக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனைகளே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் தீர்வுக்கு ஏற்பட்டுரும். ஒரு முயற்சி எடுங்க. சாதகமாக நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதை சரிப்படுத்திக்க முடியும். ஒற்றுமைகள் அதிகரிக்கும். யாரை பற்றி நமக்கு கவலை இல்லை, எப்பேற்பட்டவன் வந்தாலும் நம்ம அதை பேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதுலேயும் காரணம் என்ன? 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தது. இந்த ஒரு 4 மாதம் ரொம்பவும் சரியில்லை, ரொம்ப டல்லாக தான் இருந்திருக்கும். சரிங்களா? அந்த செவ்வாய் கரெக்டாக 7ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சரிங்களா? அப்போது உங்களுக்கு இந்த டென்ஷன், இந்த பிபி, அதே மாதிரி உணவு வகையில் இருந்து, கை கால் நரம்பு வலி இருந்து, பேக் பெயின், இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிரும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுங்க. சரி வரக்கூடிய ஒரு வேலைகளை செய்து முடிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்கால தேவைகளையும் நாம்
உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.